அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். எல்லாருமே 2026 இந்த வருஷமாவது நமக்கு நன்மைகள் நடந்துடாதா, நம்ம கனவுகள் நிறைவேறாதா, லட்சியங்கள் நிறைவேறாதா அப்படிங்கிற ஆசையோட இருப்பாங்க இல்லையா? அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகுமா? யாருக்கு பூர்த்தி ஆகும்? என்னென்ன கனவுகள் யாருக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். மேஷத்திற்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த நேரம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதே கம்யூனிகேஷன் நல்லா இருக்குமா? ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் தொடர்பான நிகழ்வுகள் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு வர்த்தகம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, இடம் வீடு சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? அது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் ரொம்ப அதிகமாக போய் ஒரு இடத்துல லாக் பண்ணாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். சரி, குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குங்க? குழந்தைகளுக்கு ஆதாயத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளால் நிறைய நன்மைகள் இருக்குது. குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. எதிரிகளால் தொல்லைகள் ஏதாவது இருக்குமா? இல்லைங்க, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். கடனும் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும். அதீதமாக நம்ம ஆசைப்பட்டு வாங்காமல் இருந்தால் அதுவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒற்றுமைகள் எப்படி இருக்கும்? நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிட்டாவே அங்கே மனைவியை சைலண்ட் ஆகிடுவாங்க. பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. நீங்கள் எதுக்கெடுத்தாலும் கோவப்படக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுவே ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள் ஏதாவது பிரச்சனைகளை தருதா, எதிர்பாராத நிகழ்வுகள் இருக்கான்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்பாவுக்கு அப்படிங்கிறப்போ ஓரளவு நல்லாவே இருக்குது. அப்பா சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. தொழிலை பொறுத்தளவில் பெரிய அளவு கனவு கற்பனைகள் அப்படிங்கிறது வேண்டாம். இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்க. புதுசாக முதலீடு போடுறேன், புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறேன்னு எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. நியூட்ரலாக தான் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு 55% வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச ஊராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த இடத்துக்கு வாய்ப்புகள் வருதோ அதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கா? விளையாட்டுத்துறையில் கொஞ்சம் கவனமாக விளையாடணும். கை கால்களில் சிராய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்கு வர்த்தகம் எப்படி இருக்கும்? பங்கு வர்த்தகத்தில் உங்களால் ஒரு நிலையில் அந்த மனசை செலுத்த முடியாது. அதனால் ஏதாவது ஏஜென்ட் மூலமாக ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆப்போசிட் உங்களை விட வலுவாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் தொடர்புகள் நன்மைகளை தரும். அதே சமயம் அரசியலில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக. மேச ராசிக்கு இந்த வருஷம் வழிபடக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னா அக்னிபுரீஸ்வரர். உங்கள் ஊருக்கு அருகாமையில் அக்னிபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட எந்த தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்குங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேஷ லக்னம் உங்களுக்கு அட்சய லக்னமாக போகுதுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு 100% பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேஷத்தை பொறுத்தளவில் என்ன சிறப்பாக இருக்குது? போட்டித் தேர்வுகள் எழுதலாம். அதுக்கான அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை பயன்படுத்திக்குங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.